வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க பனங்கிழங்கு வச்சு ஒரு புட்டு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நுனி பகுதியும் கட் பண்ணிடுங்க. இந்த நுனியை எடுத்துடணும். இந்த மாதிரி அடிப்பகுதியும் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து தோலை ரிமூவ் பண்ணிக்கணுங்க. தோலை உரிச்சிட்டா இதை எடுத்துடணும். இதை தோலை உரிச்சிட வேண்டியதான். நீட்டாக இருக்குங்க. அதை நீட்டாக தோல் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும் கிழங்கு. இதை இப்போ நம்ம ரெண்டாக உடைச்சிருக்கோங்க. கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே குக்கருக்குள்ளே வைக்கணுங்க. இதை நல்லா கட் பண்ணிடணும். இதை ரெண்டாக ஆக்கிட்டு இப்படி குக்கருக்குள்ளே வச்சு வேக வைக்கணுங்க. இந்தமாரி கருப்பாக இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. தேவையில்லைங்க. இந்தமாரி கிழங்கு இதுக்குள்ளே நடுப்புறம் இருக்குங்க. அதுமாரி பார்த்து செக் பண்ணிங்க. நம்ம அப்படி கட் பண்ணும் போதே செக் பண்ணிக்கணுங்க. இந்தமாரி நல்லா இருக்கணும் கிழங்கு. இந்தமாரி டார்க் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு வரையும் கட் பண்ணி, இந்த பிளாக் இருந்ததுன்னா எடுத்துருங்க. இதை ரிமூவ் பண்ணிடலாங்க. பனங்கிழங்க நல்லா கழுவிக்குங்க. நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அப்புறம் குக்கரில் வைங்க. குக்கரில் வச்சுட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேங்க. இப்போது இது வந்து ஒரு 7 விசிலாவது வைக்கணுங்க. ஸ்லோ திட்டமாக கொஞ்சம் தீ நல்லா கொதி வந்தவுடனே மூடுங்க. கொதி வந்தோடனே ஒரு பாதி தீ வச்சு கொஞ்சம் ஸ்லோவிலே இருக்கட்டும் வச்சு ஒரு 7 விசில் வைங்க. அப்போ தான் நல்லா வேகுங்க உள்ள கிழங்கு. 7 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சுங்க. கிழங்கு நல்லா வெந்துருச்சு. கத்தியால் இப்படி பொழந்துட்டிங்கன்னா அது அழகாக பொழந்து வந்துடுங்க. இது உள்ளே அந்த நடு குச்சி மாதிரி இருக்குங்க. இப்போ தெரியுதுங்களா? இந்த குச்சை எடுத்துடணுங்க. இந்த மாதிரி குச்சி இருக்குங்க. இதை எடுத்துடணுங்க. இதை கடிக்க முடியாது. ரொம்ப இது மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்கும். இந்த உள்ளே இருக்க குச்சி எல்லா கிழங்குலையும் எடுத்துடணுங்க. இப்போ வந்து இது தோல் உரிச்சிருக்கேன் பாருங்கள். இதுமாரி நம்ம வாழைத்தண்டுக்கு எப்படி உரிப்போம் அதுமாரி இப்படி நீங்கள் இப்படி பண்ணாலே வந்துடுங்க. நம்ம எடுத்துடலாம். இப்படி கிள்ளினீங்கனாலே வந்துடும். நான் எடுத்துட்டேன், அதனால் வரல. இந்த இப்போ இதிலலாம் இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இது தோல் எடுத்தது, இது தோல் நார் எடுத்தது. இது வந்து நார் எடுக்கலைங்க. இதையும் அதேமாரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுனியில் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுங்க. அந்தமாரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போடணுங்க. குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணும் போதே இப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணும் போதே இந்த நார் இதுமாரி வருங்க. இதை கூட இதேமாரி ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதேமாரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இந்த நாரை எடுத்துகிட்டு எல்லா கிழங்கையும், இந்த கிழங்கெல்லாமும் முதல்ல நாரை எடுக்கணும். எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணணும். கட் பண்ணும் போதே இந்தமாரி வருங்க. இந்தமாரி வர்றதை இதுவும் நல்லா ரிமூவ் பண்ணிங்க. ஏன்னா வாயில் மாட்டாதுங்க. இல்லைன்னா முடி மாதிரி நாக்கிலெல்லாம் படும் கொஞ்சம். அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை மிக்சியில் ஓட்ட வேண்டியதாங்க. நல்லா மிக்சியில் பவுட்ரு ஆக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள். இப்படி லைட்டாக எடுத்திங்கனாலே நார் வந்துடுங்க. அதை அப்படியே உரிக்க வேண்டியதான். இந்த பாருங்கள், அழகாக உரிச்சு வருது பாருங்கள் நார். நம்ம வாழைத்தண்டுக்கு எடுப்போம்ல அதே மாதிரி தாங்க. எல்லாத்தையும் அதுமாரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த இடம் வழுவழுன்னு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நாருங்க. இது நார் எடுத்த இடம் வழுவழுப்பு இல்லாமல் இருக்குங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நார் வந்திருக்கு. உள்ள குச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த நாரும் எடுத்துட்டேங்க ஃபுல்லாக. இதை பாருங்கள். இந்தமாரி துண்டு துண்டாக இருக்குது. இதை மிக்சியில் பவுட்ராக்கி கொண்டு வரேங்க. தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சிக்கணுங்க. அந்த தண்ணி எதுவும் விடக்கூடாது. விடாமல் நல்லா பவுட்ராக அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இதை அரைச்சி வச்சாச்சு. இது காரத்துக்குங்க. இது இனிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது இனிப்புக்கு. நீங்கள் பாருங்கள். இதில் போட்டு ரிவர்ஸில் போடுங்க. பல்ஸ் மோட்டில் போடுங்க. நான் கொஞ்சம் குழவா வேணும்னு நல்லா 1-2லேயே போட்டு அரைச்சிருக்கேங்க. இது பண்ணியிருக்கேன். இந்தாங்க. இப்போது வந்து தேங்காய் காரத்துக்கு நான் தேங்காய் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தேங்காய் போட்டாச்சு. இங்கே பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து பித்தம் கொடுக்குங்க. இது வந்து பித்தம் நிறைய உண்டு இதில். இதுக்கு குணம் வந்து பித்தமும் வாயுத்தன்மையும் கூடங்க. ஆனால் சுகருக்கு, பிபி எல்லாத்துக்கும் நல்லது. இது அவசியம் எடுத்துங்க. எல்லோரும் எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள். இதில் வந்து ஒரு மிளகாய் காரத்துக்கு பாதி மிளகாய் எடுத்துருக்கேன். பெரிய மிளகான்னு. இது வந்து உப்பு கொஞ்சம். பூண்டு வந்து வாயுவுக்குங்க. பித்தத்துக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க. இது ரெண்டும் கண்டிப்பாக போட்டுக்கணும். இதை போட்டு நான் அரைச்சி இப்போ தாளிக்கும் போது அதை காமிக்கிறேங்க. இதை போட்டு இப்போ அரைச்சிட போகிறேன். தேங்காய் போட்டேன். இதையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போது கடுகு தாளிச்சிட்டோங்க. கடுகு தாளிச்சாச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் செவந்து வரும்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல தேங்காய், இதெல்லாம் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுங்க. இதை அப்படியே போட்டு வதக்கிக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆப்ஷன் தாங்க. நான் போட்டிருக்கேன். இது என்ன போடலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க. நம்ம உப்பு இதிலே போட்டுட்டோங்க. நீங்கள் சால்ட்டுன்னா இந்த வெங்காயம் வதக்கும் போது போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதக்கும். நான் கல் உப்புங்கிற அவசியம் அதிலே போட்டு அரைச்சிட்டேங்க.
இப்போது இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கணுங்க. இப்போ கோல்டன் கலர் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சுங்க. வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ நான் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டேங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். பால் வந்துருச்சுப்பா. நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த போட்டுடலாங்க. புட்டை எடுத்து வச்சுருந்தோம்னா நம்ம மஸ்ட்டு அதை வந்து இதில் போட்டுருங்க. இப்போது பூண்டு பிடிக்கலைன்னா பெருங்காயம் கூட போட்டுக்கலாங்க. நம்ம பூண்டு பிடிக்கலைன்னா பெருங்காயம் கூட நம்ம கலந்துக்கலாம். நம்ம தேவைன்னா நீங்கள் பெருங்காயம் போட்டுங்க. பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க. நம்ம அந்த கேஸுக்கு தான் நம்ம பூண்டு போடுறோம். நல்லா கொஞ்சம் கூடவே பெருங்காயம் போடுங்க. போடுறதா இருந்தால் பெருங்காயத்தை கூட போட்டுங்க. நான் இப்போ இதுக்கு பூண்டு போட்டிருக்க வாசி போடலைங்க. அது இதுவும் சேர்ந்தா ஸ்மெல்லு நல்லா இருக்காதுன்னு பூண்டு போட்டால் பெருங்காயம் தேவையில்லைங்க. பூண்டு போடலைன்னா அவசியம் பெருங்காயம் போட்டுக்கணும். 2 போட்டால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இவ்வளோ தாங்க புட்டு ரெடி. கொஞ்சம் வதக்கணுன்னா புட்டு ரெடி ஆகிடுங்க. முடிஞ்சிடுச்சு. இனிப்புக்கு என்ன பண்ணியிருக்கேன், நாட்டு சக்கரை இது அரைச்சி வச்சதுங்க. அந்த அது பனங்கிழங்கும்பாங்க, குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அரைச்சி வச்சதுங்க. வெல்லம், தேங்காய், கொஞ்சமாக சக்கரை சால்ட்டு கொஞ்சமாக போடுங்க. துளி போட்டால் இனிப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அதை கலருனா அது இனிப்பு ரெடி. இது வந்து காரம் ரெடிங்க. காரப்புட்டு ரெடி. அது இனிப்பு புட்டுங்க. இது காரப்புட்டு ரெடி ஆகிட்டு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேங்க. காரப்புட்டு ரெடி ஆகிடுச்சு. காரப்புட்டு ரெடி, இனிப்பு புட்டு ரெடிங்க. 2மே சூப்பராக இருக்குங்க. 2மே நல்லா வந்திருக்கு. அவசியம் செஞ்சு பாருங்கள். ஒருத்தருக்கு 2 கிழங்கு மேலே ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேணாங்க. 2 கிழங்கு தான். ஏன்னா வாய்வு ஜாஸ்தி, பித்தமும் இது கூடங்க. அப்படி ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு நடை செஞ்சு சாப்பிட்லாங்க. மிச்ச கிழங்கெல்லாம் இருக்குங்க. 2 நாளைக்கு ஒரு நடை, ஒரு ஆளுக்கு 2 கிழங்கு. சின்ன ஃபேமிலியாக இருந்தால் அந்தமாரி பண்ணி சாப்பிடுங்க. அவசியம் எடுத்துங்க. சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுலே பூமிக்கு அடியில் விளையிற கிழங்குல இந்த கிழங்கு தாங்க நம்ம சாப்பிட எடுத்துக்கலாம். மற்ற கிழங்குலாம் சாப்பிடக்கூடாதும்பாங்க. உருளைக்கிழங்கு இதெல்லாம், சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததுங்க. இது கிடைச்சா அவசியம் எடுத்துங்க. பனங்கிழங்கு அவசியம் எடுத்துங்க.